நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அந்த பெண்ணினுடைய தூக்கத்தை கிண்டல் பண்ணுறாங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோன்பு நோக்காமலேயே கிருஷ்ணனை அடைஞ்ச மாதிரி கனவுல, அதாவது சொர்க்கத்தில் அனுபவிச்சுட்ருக்கியோ அப்படின்னு கேட்குறான். நக்கலா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். சரி, வாசலை தான் திறக்க மாட்டேங்கிற, வாயை திறந்து ஊன்னு ஒரு பதிலாச்சும் சொல்லக்கூடாதா? நாற்றத்துழாய்முடி நாராயணன், நறுமணம் வீசி துளசி மாலையை அணிந்த நாராயணன். நாற்றத்துழாய்முடினா துளசி மாலை. நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால், நாம் போற்றி பாடினால் நமக்கு வேண்டிய பறையை மோட்சத்தை தரும் புண்ணியவன் அவன் இல்லையா? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், முன்னொரு காலத்திலே யமனுக்கு இரையாகி போனானே அந்த கும்பகர்ணன், அவன் தூக்கத்துக்கு பேர் போனவன் இல்லையா? தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவன்கிட்ட தூக்க போட்டியில் தோற்று போய் அவனுடைய தூக்கத்தையும் உனக்கே பரிசாக கொடுத்துட்டு போயிட்டானோ அப்படின்னு, இவ்வளோ மோசமாக தூங்குறியே அப்படின்னு சொல்கிறா. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, இப்படிப்பட்ட சோம்பேறித்தனம் உடையவளே, ஆனால் நீ எங்களுக்கு அருமையான அணிகலன் போன்று அன்பு கலந்த திட்டுன்னு சொல்கிறான். அதாவது எப்படின்னா, தேற்றமாய் வந்து திற மயக்கம் தெளிந்து சுறுசுறுப்பாக வந்து கதவை திறடி அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறான். இந்த உலகத்தில் வந்து வேர்ல்டு ஸ்லீப்பிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டியில் கும்பகர்ணன் தாங்க நம்பர் 1 சாம்பியன். ஆனால் இந்த பொண்ணு தூங்குறத பார்த்துட்டு ஆண்டாள் சொல்கிறா, கும்பகர்ணனே மிரண்டு போய், தாயே நீ தான் என்னை விட பெரிய தூங்குமூஞ்சி, நானே தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி, இந்தா என் மெடலை நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆண்டாள் அப்படி சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் யாராவது ரொம்ப நேரம் எழாமல் தூங்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எரும மாடு கூட எழுந்து போயிடுச்சு, நீ இன்னும் தூங்குறியேன்னு கலாய்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் கும்பகர்ணன் கூட தோத்துட்டான்னு சொல்லி அவளை உசிப்பேத்தி எழுப்புறா. ஆக பக்தி மார்க்கத்தில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. கும்பகர்ணனை மாதிரி தூங்காமல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு இந்த பாசுரம் நமக்கு சொல்லித்தருது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.